அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தமிழில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட 20 முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். அதாவது சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர். அப்போ கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இரண்டாவது கேள்வி, எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். அதாவது இளங்கோவடிகள் அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தில் தான் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் என்ற பாடல் வரிகளானது இடம்பெற்றுள்ளது. மூன்றாவது கேள்வி, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா தமிழ் வளர்ச்சி. அதாவது பாரதிதாசன் அவர்கள் எழுதிய தமிழ் வளர்ச்சி என்ற பாடலில் தான் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் என்ற பாடல் வரியானது இடம்பெற்றுள்ளது. நான்காவது கேள்வி, அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதரக் கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா கம்பராமாயணம். அதாவது கம்பர் அவர்கள் எழுதிய கம்பராமாயணம் என்ற நூலில் தான் அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதரக் கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற பாடல் வரியானது இடம்பெற்றுள்ளது. ஐந்தாவது கேள்வி, ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா புறநானூறு. புறநானூறு என்ற நூலில் தான் ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என்ற பாடல் வரியானது இடம்பெற்றுள்ளது. ஆறாவது கேள்வி, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா காந்தியடிகள். காந்தியடிகள் அவர்கள்தான் பள்ளிக்கூடமானது வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று கூறியவர். ஏழாவது கேள்வி, கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா திருவாசகம். அதாவது மாணிக்கவாசகர் அவர்கள் எழுதிய திருவாசகம் என்ற நூல்தான் கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் என தமிழ் மொழியை போற்றுகிறது. எட்டாவது கேள்வி, பொறுத்துக. விசும்பு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வானம். துளை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா துலாக்கோல். மறுப்பு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தந்தம். கனல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நெருப்பு. அப்போ இதற்கான சரியான விடை எது அப்படின்னா ஏ ஆப்ஷன். ஒன்பதாவது கேள்வி, மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இவ்வடிகளை இயற்றிய புலவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஔவையார். ஔவையார் அவர்கள்தான் மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலடிகளை இயற்றியவர். பத்தாவது கேள்வி, ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா 1830. அதாவது ஒளிப்படம் எடுக்கக்கூடிய முறையானது 1830ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. 11வது கேள்வி, பொறுத்துக. வட்டி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பனையோலை பெட்டி. யானர் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா புது வருவாய். துகிர் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பவளம். மேதி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எருமை. அப்போ இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன். 12வது கேள்வி, வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா தாராபாரதி. தாராபாரதி அவர்கள்தான் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது என்ற பாடலடியை பாடியவர்.
13வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா நாதமுனி. நாதமுனி அவர்கள்தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். 14வது கேள்வி, 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் என்ன அப்படின்னா 5. அதாவது 8 தொகை நூல்கள் மொத்தம் 8, அதில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை அப்படின்னா 5. 15வது கேள்வி, பொறுத்துக. புல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பறவை. நுதல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நெற்றி. மேதி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எருமை. நடலை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா துன்பம். அப்போ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன். 16வது கேள்வி, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா நற்றிணை. நற்றிணை என்ற நூலில் தான் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர் என்ற அடிகளானது இடம்பெற்றுள்ளது. 17வது கேள்வி, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார் எனும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் என்ன? இதற்கான பதில் என்ன அப்படின்னா உலகம். அதாவது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார் என்ற குறளில் வந்துள்ள ஊழி என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகம் என்று பொருள். 18வது கேள்வி, அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா பாலை திணை. இதற்கு முந்தின வீடியோவில் அகநானூற்றில் 6, 16, 26 என வரக்கூடிய பாடல்கள் அனைத்தும் மருதத்திணையை சார்ந்தவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுபோல் இங்கே அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரக்கூடிய பாடல்கள் அனைத்தும் பாலைத்திணையை சார்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. 19வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. இந்த கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் பொருந்தாத சொல் எது அப்படின்னா நருந்தொகை. இதில் ஏபிசி இது மூணுலையுமே இருக்கக்கூடிய கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை இந்த 3 நூற்களுமே 8 தொகை நூல்கள். ஆனால் டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நருந்தொகை என்பது 8 தொகை நூலில் வராது. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் பொருந்தாதது எது அப்படின்னா நருந்தொகை. இந்த நெடுந்தொகை என்பது என்ன அப்படின்னா அகநானூறு நூலினுடைய மற்றொரு பெயர் தான் நெடுந்தொகை. 20வது கேள்வி, திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா நல்லாதனார். நல்லாதனார் அவர்கள்தான் திரிகடுகம் என்ற நூலினுடைய ஆசிரியர். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட்கட் உள்ள வீடியோக்கள் நமது சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.